Hi friends, welcome to Negha Trendz family. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க குலதெய்வ கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே பர்த்டே விழாக்குல உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த கோயில் அடுத்த வாரம் கும்பாபிஷேகம். அதுக்காக நாம இன்னைக்கு முளைப்பாரி போட போறோம். இதைய முளைப்பாலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. முளைப்பாரி போடுறதுக்காக ஒரு தட்டை சட்டி வாங்கியிருக்கோம். அதை கழுவிட்டு அதுக்கு திண்ணீர் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். முளைப்பாரி போடுறது அப்படின்னா எல்லாருமே நவ தானியங்கள் தான் போடுவாங்க. ஒரு சிலர் கம்பு முளைப்பாரி இல்லைன்னா 3 தானியம் 5 தானியம் அந்த மாதிரி போடுவாங்க. நவதானியங்கள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நவதானியங்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய தானியங்கள். நம்ம ஒரு செயல் தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு நவ கிரகங்களுடைய துணை இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நவதானியங்கள் போடுறோம். பொதுவா எல்லா விசேஷங்களுக்குமே நம்ம நவதானியங்கள் யூஸ் பண்ணுவோம். கல்யாணம், பூமி பூஜை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். பொட்டு வச்சாச்சு. இப்போ இதுல நம்ம மண்ணு நிரப்பிடலாம். இங்க சுட்டி வாண்டு கம்மனே இருக்கல, அதையும் இதையும் எடுத்துட்டே இருந்தா இந்த மாதிரி செம்மண்ணா எடுத்தோம்னா நம்மளுக்கு முளைப்பாரி நல்லா வளர்ந்து வரும். அதுக்காக செம்மண் எடுத்திருக்கிறோம். இதுல கல்லு குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். முளைப்பாரி போடும்போது நம்ம ஏதாவது வேண்டிட்டு போட்டோம் அப்படின்னா முளைப்பாரி நல்லா முளைச்சிருக்கு அப்படின்னா அது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரோட நம்பிக்கை. மண்ணுல கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா உடைச்சு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா நம்ம மண்ணு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம தானியங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கு மேல லைட்டா மண்ணு தூவி விட்டுக்கலாம். தானியங்கள் போடும்போது ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாம அளவா போடணும். அதிகமா போட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா முளைக்காது. இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தூவும் போது ஒன்று மேல ஒன்று விழுந்துச்சுன்னா கூட நம்ம அதை எடுத்து விடணும், இல்லைன்னா முளைக்காது. இந்த முளைப்பாரி அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருமே போடுவாங்க. இது மூலமா விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த பழக்கங்களை எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டா மண்ணு தூவி விட்டுக்கலாம். அதிகமாகவும் போடக்கூடாது, லைட்டா தூவி விட்டா போதும். லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தண்ணி தொளிச்சுக்கலாம். பாருங்க, நவதானியம் ஊற வச்சதுல பாதிக்கு மேல மிச்சம் ஆயிருச்சு. தண்ணியும் நம்ம லைட்டா தொளிச்சுதான் விடணும். ஊத்துனோம் அப்படின்னா தானியங்கள் எல்லாமே மேல வந்துடும். அதனால இந்த மாதிரி லைட்டா தொளிச்சு விட்டுக்கலாம். தானியம் மேல வந்துச்சுன்னா நல்லா முளைக்காது. பாருங்க, அப்பவுமே 1 2 நம்மளுக்கு மேல வந்துருச்சு. அது பிரச்சனை இல்லை, அதிகமா வராம இருந்தா போதும். இத கோயிலுக்கு எட்டு போறதுக்கு இன்னும் 6 நாள் இருக்கு. 6 நாளும் சுத்தபத்தமா குளிச்சுட்டு நம்ம இதுக்கு டெய்லியும் தண்ணி விட்டு வெயில்ல எடுத்து வச்சு வைக்கணும். வெளியே வைக்கலாம். எங்க வீட்டுல குருவி நிறைய இருக்கு, அதனால சாமி ரூம்லயே வச்சிருக்கோம். டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் வெளியில கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு உள்ள வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.